ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரானி சாப்டர் 1 பட் ஆன் ரோப்ளாக்ஸில் நம்ம கிரானி சாப்டர் 1 விளையாட போகிறோம் கைஸ். ஆமாம் மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு மேட்ச் போயிட்டுருக்கு. இந்த மேட்ச் இன்னும் 40 செகண்டில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ நியூ மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் பண்ணிருக்கலாம் மக்களே. ஆக்சுவலி என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த ரோப்ளாக்ஸ் கிரானியில் வந்து இன்வென்ட்ரியில் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்கும் அன்லெஸ் கிரானி நம்ம அடிக்கிற வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க ஆக்சுவலாக. ஸோ ஓகே, மாதம் தான் இருக்குல்ல இன்னும் வரவே இல்லை. கிரானியை முடிச்சு விட்டாங்க. அடப்பாவி, வித் 5 minutes இந்த ஹவுஸா? உங்களை எவன்டா கேட்டது? ஐயோ, இப்போ அந்த 5 நிமிஷத்தை வேறு தான் பண்ணுவா மக்களே. ஆல்ரெடி செயின் கட் இருக்குப்பா. ஆமாம்ல. ஓகே, இவனுங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க பார்ப்போமா? அடப்பாவி, இவனுங்க பேட்ரி போடல, ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கலையா அவனுங்க? வெப்பன் வேணும்ப்பா. ஆமாம்ல, இது எடுக்க முடியலப்பா. இது எடுத்தாவது கிளிச் பண்ணியிருக்கலாம். கிளிச் பண்ண வேணும். எவனோ வெப்பன் எடுத்துருப்பானோ? அப்போ அப்புறம் கிரானி சுற்றுருக்கு. அப்போ நான் நியூ மேட்ச் வரலாம்னு நினச்சேன்டா. பார்த்தா 5 நிமிஷம் அவார்ட் பண்ணி. அதான், ஆனால் 5 நிமிஷம் அவார்ட் பண்ணியிருக்கலாங்களா? பைத்தியக்காரங்க கண்ணை வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவர். கேவி வருது. ஐயோ கேவி. எப்படி அடிக்கிறது? ஆனா வேணாம்டா. இல்லடா, கேவி அவ்வளோ குட்டியாக இருக்கு. அந்த ஓட்டக்குள்ளே பூந்து வந்துடலாம் போல. நம்ம சைஸுக்கு தாண்டா இருக்கு கேவி. ஓ, சீவரை ஓப்பன் பண்ணிட்டாங்கடா. சீவக்குள்ள போய் பார்ப்போமா? அது இன்னொரு கேள்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதுவே இப்படி குட்டியாக இருக்குது, அது எவ்வளோ குட்டியாக இருக்கும்? என்னடா அது? டேய் தலைவா, என்னடா கட்சின் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே தலைவா, நான் வெஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து மல்டிப்ளேயர். நம்ம ப்ரைவேட் சர்வரில் பண்ண முடியுமா இல்லைன்னு தெரில. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூடியுமா இல்லாம். ஸோ மக்களை இதையும் ஓப்பன் பண்ணல இவனுங்க. அட பாவி, ஸ்க்ரூ டிரைவராவது ஓப்பன் பண்ணிருக்கேன். ஏய், ஓ பயன்ட்ட நான் வச்சுக்கேன். உள்ளே அவனை வச்சிருக்கானா? தம்பி ஓப்பன் பண்ணுப்பா, கேவி வந்துட போகுது. ஓப்பன் பண்ணு. அம்மா அது எப்படி மேலே இருக்கு? நம்பரை பார்த்தியா? யாருக்கு தெரியும், பரவாயில்ல, ஏதாவது போட்டு விடுவோம். அதான் அம்மா எதத்தமா பரத்தமா போட வேண்டியதான். நிறைய தடவை டூலா இருக்குது பண்ணி ஒன்று எடு ஓப்பன் பண்ணி ஜெயிச்சிட்டேன் மக்களே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நான் சும்மா தான் ஆடுறேன். ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் நம்ம ரியல் மேட்ச்குள்ளே போகலாம். இவனுங்க வர 5 நிமிஷம் அவார்ட் பண்ணிட்டானுங்க. ஸ்கிப்பும் பண்ண முடியாது. அந்த ஒன்று தான் நம்புறேன்டா. ஏய் டேய், போடு மெலன். மெலன் இருக்குடா, இதில் இருக்கு, இன்வென்ட்ரியில் இருக்குடா. ஓகே மக்களே, நம்ம கீழே போய் டேய் இவனுங்க கிட்ட எவன்டா அந்த 5 நிமிஷத்தை கேட்டா? அந்த 5 நிமிஷத்தை எவனா கேட்டா அவங்க கிட்ட? ஏன்டா அந்த 5 நிமிஷம் கொடுக்குறீங்க? யாருக்கு தெரியும், நம்ம பாட்டுக்கு போகலாம். மெலன் வந்து இருக்குல்ல, நம்ம தான் ரியல் மேட்ச் விளையாடலாம். சத்து பார்ப்போமா? சரி, முதல்ல அந்த மெலனை போய் போட்டோம்னா இப்போ வர்றாவே தெரியா. ஒரு நிமிஷம் பயமுறுத்துறடா. எல்லோ கலர் சட்டை தள்ளுறா. கட் பண்ணோம். ஆத்திவாதம் பண்ணுங்க. ஓகே, குளிச்சிடலாம். ஏய் ஆமாண்டா, ரியல் கிரானி மாதிரியே தானே இருக்குது. ஒளிய முடியாது பெட்டு கட்டிடலாங்க. ஆமாம் மக்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். என்ன? ஓ அலோக்கி மாஸ் என்ன கிரானி இப்போ வரைக்கும் மக்களே, கிரானி சத்தம் கேட்டால் வராது போல இருக்குது ரோப்ளாக்ஸில். ஓ சி, பாடல கீ எங்கே போடுறது? ஆல்ரெடி பண்ணிட்டானுங்களா? ஓ இங்கே கண்ணுக்கே தெரியல. அதான் கண்ணு தெரிஞ்சு நான் ஒழுங்கா நோட் பண்ணல. சிவர்கானிட்ட செத்து பார்ப்போம். சரி ஓகேவா, சிவர்கானி இருக்கா பார்ப்போம். ஏய் எவன்டா அவன் அடிச்சுனே இருக்குது பெல்ல? சும்மா கடா, காது வலிக்குது. வெயிட் பண்ணுங்க, அந்த சவுண்டை குறைச்சி வச்சு. நிறைய பேர் இருக்கனால. ஸோ ஓகே மக்களே, நம்ம தீர வந்து பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ மக்களே, நான் கொஞ்சம் டைமை ஓட விட்டேன். ப்ளஸ் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேவி நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? ஏய் 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 என்ன என்ன அப்போ
ஏய் என்ன கருமண்டா அது சப்பாத்தி மாவு போட்டு அமிக்க வச்ச மாதிரி இருக்குது டேய் என்னடா இது ஐயோ இவ்வளோ கொடூரமாலாம் இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அந்த ஏஞ்சல்னா கிராணி மாதிரிலாம் சுத்தமாக இல்லை ஏய் நார்மல் கிராணிலேயே நல்லா இருக்கும் போலதுடா மூஞ்சி இது கரும மாதிரி இருக்குதுடா அதான் என்னடா மூஞ்சி இது ஒன்றுத்துக்கும் உதவாத மூஞ்சியா இருக்கு நாக் அவுட்டா கிராணி மாதிரியே டே ஒன்றுன்னு வச்சா உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி மாதிரி யூ ஹேவ் பீன் நாக்ட் அவுட் ஏய் ஓகே ரியல் மேட்ச் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே வாங்க 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 அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே தான் ரியல் மேட்ச்சே ஆரம்பிக்குது ஸோ இவ்வளோ டிலே பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மக்களே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் கிடச்சிருக்கு எப்பாடே தள்ளினே இருக்கானுங்கடா ஓகே செயின் கட்டர் எடுத்துன்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீல போயிட்டு இதை கட் பண்ணி விட்டுடலாம் கேவி சரியான கேவியாக இருக்குது இது பா சரியான கேவி இது அடிச்சிருச்சு எப்பா என்னடா கேவி இது சரியான கேவியாக இருக்கு ஏய் பிளான் போட்டிருக்குது போல இருக்குதுடா நம்ம தீல வருவோம் செயின் கட்டரை வச்சு ஓப்பன் பண்ணுவோம் அப்போது இவனை அடிச்சிடலாம் இவன் ஒரு லூசு பைய போடாங்க யாருக்கிட்ட நானா ப்ரோ பிளேயர்ப்பா ஓகே இங்கே வந்துடலாம் இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு கருமமும் இல்லை ஓகே இங்கே தீல வரலாம் மக்களே வெப்பன் கேத்து கொடுத்து தொலைங்கடா நாங்கள் இதுவாவது எடுத்துப்போம் மக்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேசோலின் இருக்கிறது ஸோ கேசோலின் எடுத்துன்னு வரலாம் ஓகே காக்கா என்ன வச்சிருக்க காக்கா மாஸ்டர் கீ வச்சிருக்குது போடு சரியான ஜாக் பாட்டு போடு யாராவன் தம்பி என்னப்பா செல்ஃபி எடுத்துருக்க செல்ஃபி புள்ளன்னு எடுத்துருக்கான் பாரு டே தம்பி டே யாட்ரா செல்ஃபி எடுத்துருக்கான் பாரு அடப்பாவி ஐயோ அதை தட்டி விட்டுனே ஏய் கேவி இங்கே தானே இருந்துச்சு ஏய் தம்பி ஐயோ அங்க இது இருந்துச்சு இந்த ரிமோட் ஏய் ரிமோட் ஆமால அவங்க எடுத்துலாம் வா ரிமோட் எடுத்து இவன் அந்த சைடு அதுல இருந்துச்சு சரி விடு பரவாயில்ல விடு பரவாயில்ல இங்கே வந்து இது இருக்கா இங்கே எதுவுமே இல்லை நல்லா இருந்திருக்கும் கேவி அங்கேயே இருக்குதுப்பா கேவி அங்கேயே இருந்து இது பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்வலின் எடுத்திருக்கோம் ஸோ அப்பா டேய் கார் கீ மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம கேஸ்வலின் ஃபில் பண்ணிடலாம் ஸோ நம்ம அந்த பாலிசி யூஸ் பண்ணலாம் எந்த பொருள் முதல்ல கிடைக்குதோ அந்த பொருள் அந்த எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நமக்கு முதல்ல கேஸ்வலின் கிடச்சிச்சு அதனால் வெப்பன் கீ போடு அல்டிமேட்டு கொள்ளலாமா சரிவா ஆனால் அது வேறு ரோட் பிளாக்ஸ் அப்படின்றனால கொஞ்சம் பக்கு கிளிச்செல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செத்துருவோம் ஸோ ட்ரை பண்ணுவோம் ஏன்னா டேய் பிடிச்சிருந்தா தான் நீங்கள் கொடுப்பீங்களோ ஓகே கிராஸ் போ ப்ளஸ்ஸு சாரி மக்களே பாஸ் பண்ணதுக்கு எவனோ ஒருத்தன் கால் பண்ணிட்டான் ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிராஸ் போ எடுத்துகிட்டு போயிட்டு கிராணியை போட்டு தள்ளிடலாமா ஏய் ஆமாண்டா எடுத்துடலாம் முதல்ல இது வேறு எய்மிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரில போடு டேய் என்னடா புல்லட் டார்ட்டுங்க தம்பி டார்ட்டுங்கப்பா அட பாவீங்களா ஐயோ ஒரு தடவை யூஸ் பண்ண முடியுமாடா அதான் ஒரு தடவை யூஸ் பண்ண முடியுமா இதெல்லாம் போங்குத்தனம்டா டே போடா கிராண்டிலே ஒரே இது ஏகப்பட்ட தம்பி ஆனால் அன்லிமிட்டட் ஆமாப்பா அன்லிமிட்டட் டாட்டு எப்போனா வந்து எடுத்துக்கலாம் ஆனால் என்ன இங்கேயும் போயிட்டே இருக்கணும் ஓகே மக்கள் கிளிச்செல்லாம் ஒர்க் ஆகாதா அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிடலாம் அந்த கிளிச்செல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ கேவி என் கேவி இங்கே இருக்க இன்னொன்று நான் என்ன தான் பண்ணேன் ஆஹா தம்பி கேவி இருக்குதுப்பா வந்துருப்பா தெரியும்டா கொஞ்சம் மாலை வட்டம் வந்து போடு அல்டிமேட்டு கிராணி காலியா நான் கிராணியா போடு மக்களே கிராணி காலி என்ன இது தள்ளு சொட்டை கிளவி ஸோ வாங்க அங்கே போய் சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து என்னது டேய் அடா பாவி எனக்கு முன்னாடியே வந்துட்டானா டேய் எப்போடா போய் சுவிட்ச் ஆன் பண்ணு அங்கே வெளியே போய் என்ன சுவிட்ச் ஆன் பண்ணோம் ப்ளே ஹவுஸுக்கு அந்த ஷெட் இருக்க இடத்துல போய் அங்கே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு எடுத்து ஒரு சுவிட்ச் ஆகிடும் அதான் एक मिनट நான் பண்ணிடுறேன் ஸோ கார் கீ வச்சு ஓப்பன் பண்ண தலைவா பேர்ட் சீடு ஓகே பேர்ட் சீடு ஏய் மாஸ்டர் கீ இருக்குல்ல அதுக்கிட்ட ஆமாம் ரீஃபில்லிங் சீக்கிரம் ஃபில் ஆகுப்பா என்ன பண்ணுற இதுக்கு மேலே நம்ம கேஸ்லின் தேவையில்ல அதனால கேஸ்லின் நம்ம வந்து ஃபுல்லு போடு
இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேர்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராணி ரீஸ்பான் ஆகிருக்கும் 1 மினிட் ஆயிடுச்சுல. ஐயோ எங்கேருந்து ஸ்பான் ஆகும்னு வேறு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது? திடீர்னு என் மூஞ்சி முன்னாடி வந்துச்சுன்னா நான் செத்தேன், சோலி முடிஞ்சு. ஆமாம். இங்கே கட்சின்லாம் இருக்குமா என்ன? போகக்கூட முடியல அந்த பக்கம். யாரா டேய் ஏதாவது பண்ணுறா. கிராஸ் வச்சு சுற்றிட்டு இருக்கிறான். வெயிட் பண்ணு. ஆக்சுவலாக நம்ம பேர்ட் சீட் எடுக்கணும்னு தேவையே இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி இதை வச்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நம்மக்கிட்ட இப்போ மாஸ்டர் கீ இருக்குது. ஸோ ஐயோ கேவி விட்டுரு கேவி. அதான் கேவின்னா இவ்வளோ அதான் இன்னும் கேவி இவ்வளோ ஸ்பீடாக வருது. ஸோ ஓகே அவங்க எவனா உடச்சிருக்காண்டது. அடா பாவி கட்டிங் பிளேயர்ஸா. எவனாவது கட்டிங் பிளேஸ் கேட்டானாடா? தேவையில்லாமல் கட்டிங் பிளேஸாக போய் கொடுத்துட்டீங்களேடா. குதிரா என்னடா இதுலலாம் வருதேடா. டேய் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க கட்சின், இப்போ தான் கொடுப்பாங்க. ஓகே டேய் என்ன புரியல எனக்கு. என்னடா பார்க்குது இங்கே இருக்கு மக்களே. இப்போ வர வழியில் நம்ம ஸ்பைடர் கிரானி இடத்துல தான் போய் ஆகணும். அங்கே தான் நம்ம பார்க்கவே இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டோம். எவனாச்சும் அதை ஓப்பன் பண்ணானா என்ன? கேவி எங்கே இருக்குது? பேட்ரிப்பா. பேட்ரி எவனுமே போடலடா. இதை பாருங்களேன் பேட்ரி அப்பா கேவி விட்டு கேவி. நான் தெரியாம மாட்டேன் கேவி. அப்பாடே தெரியும் என்னடா அதெல்லாம் இல்லைன்னு நினச்சேன். அப்பா நன்றிடா டே, என் உயிரே காப்பாத்திடான்டா இவன். சொட்ட என்ன 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 தைரியம் தான் ட்ராப்பு போடு. போட்டு தாக்கு போட்டு தாக்கு போடு தள்ளி விட்டு. பேட்டரி கேவி விழுந்துச்சு. ஓகே அடா பாவி போட்டானுங்களா? அப்புறம் எதுக்குடா கருப்பு கலரில் காட்டுது? ஏன்டா ஒன்றுத்துக்கும் உதவாத இவனுங்க. டே ஸ்பைடருக்கு மேலே தான்டா இருக்குது, எடுத்து வந்து போடுங்களேன்டா. எங்க சைடு? வின்சாண்டில் நன்றி, நானே பார்க்கல, நீ சொன்னனால தான் நான் பார்த்தேன். ஓகே வாங்க மக்களே, வின்சாண்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே டேய் எப்பா எவ்வளோ நேரம் கட்சின்றா பண்ணிருந்தானே கடுப்பாயிரும். அட பாவிலா ஹேமர். ஹேமரா? ஆமாம். சரி அந்த காக்கா இடத்துல இருக்கதையும் உடச்சிட்டானுங்களா? ஆமாம் அது உடைக்க மாட்டானுங்க, அவ்வளோ அளவுக்குலாம் மூளை இல்லை இவனுங்களுக்கு. ஸோ நம்ம போய் உடச்சிடலாம். எடுத்துறேன். ஆக்சுவலி ஃபன்னாக தான் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு ப்ளே திஸ் கேம். ஸோ நல்லா தான் இருக்குது, விளாண்டு பாருங்க. பேசுனா என்னடா உனக்கு என்னடா? டேய் உடச்சிட்டான்டா டேய். அடா பாவி என்ன ஒரு வழியும் பண்ண விட மாட்டேங்கடா. ஆக மொத்தம் எடுத்துறேன்னா அவனுங்களை போட்டுப்பானுங்களா என்ன? அவனுங்களுக்கு மூளை இருக்கா என்ன? அதான் எனக்கும் தெரியல. ஏறாமன் டேய் பயமுறுத்தாதீங்கடா. ஸ்பெஷல் கீ எடுத்துட்டான்ல? எடுத்துட்டேன் ஸ்பெஷல் கீ. எங்க? இங்க இருக்குடா. ஐயோ இது கூட கண்டு தெரியாம இருக்கு. அதான் நான் பார்க்கல ப்ரோ சத்தியமா. ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். இப்போது மக்களே கிளிச்செல்லாம் பண்ண முடியாதுல்ல ஸ்பைடரை. நம்ம வர வழியே இல்லை, நம்ம ஷூட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்மகிட்ட டார்ட் இருக்குடா. அதை வச்சு நம்ம அந்த ஸ்பைடர் எடுத்த மூடிடலாம். இது கூட எவனோ ஓபன் ஸ்பெஷல் கீ தான் கெச்சச்சு. இப்போ கூட இதெல்லாம் ஒத்துக்கலாம். இந்த அளவுல அவனுக்கு மூளை இல்லை, இதெல்லாம் ஒத்துக்கலாம். எப்பாடே ஸ்பைடர் என்னடா இவ்வளோ குண்டா இருக்கு? ஏண்டா ஸ்பைடரோட மண்டை பாக்ஸுக்கு வெளியே இருக்குது. அப்போ அந்த பாக்ஸை முன்னோன்னா ஸ்பைடரோட மண்டை சதறிடுமோ? ஆமாம் போட்டுடலாமா? போகலாம் போடு. அல்டிமேட்டு ஸ்பைடரே வரமாட்டல நம்புகிறேன். என்னது ரஸ்தீப்? நல்லடா டே, நல்லதா டே, நல்ல வேலை பண்ணியிருக்கீங்கடா. எனக்கு ரொம்ப தேவையான ஐட்டம்டா அது. இல்லை நம்ம சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம்ல, நம்ம தேவையான ஐட்டம். கேவி தெரியாமல் பேசுகிறேன். கேவி உன் வீடு எவ்வளோ பெரிய வீடு, மகாராஜா வீடு கேவி. அதான் ரொம்ப ஆரோக்கிய கிராணி. ரியல் கிராணி கேமில் கூட அங்கே டாய்லெட் அவ்வளோ பளபளன்னு இருக்காதுடா. இங்கே பளபளன்னு இருக்குடா அது டாய்லெட். கேவி எங்க மேல இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீவருக்குள்ள ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். டேய் ஏதா பண்ணுங்கடா எஸ்கேப்க்கு. என்னடா பண்றீங்க? சீவருக்கு அங்க ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணனே பண்ணியா? நான் பண்ணலையே. பண்ணு போய். ஸ்க்ரூ டிரைவர் எங்கப்பா? இங்க இருக்கா ஸ்க்ரூ டிரைவர்? இங்க இருக்கு. மக்களே இன்னுமே எவனும் இந்த ஸ்பைடருக்கு எடுத்து போடல மக்களே. நம்ம தான் எடுத்து போடணும்னு நினைக்கிறேன். ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க? ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தீல போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே நம்ம தீல வந்தாச்சு. ஸோ இங்கே எப்பாடே என்ன இது? ஸ்பைடர் கேடு ஓப்பன் கரோ ஓப்பன் த டோர். ஓகே ஐ வில் சீக்கிரமாக எஸ்கேப் பண்ண டைம் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண வேண்டியது. ஆமாம்
ஆனால் 20 நிமிஷம் கொடுக்குறானுங்கடா, அதுவே ஒரு நல்ல விஷயம்ல. ஆமாம், ஆனால் 7 நிமிஷம் தானடா இருக்குது, 8 நிமிஷம். ஏய் தம்பி வெனிச்சுப்பா, வெஞ்சுப்பா காருக்கு இன்ஜின் பாட்டே உங்களுக்கு வாய் குளருது. ஓகே, இங்கே வந்து இப்போ பாரு, ஸ்விட்ச் ஆன் பண்ணியா? ஸ்விட்சா? என்ன ஸ்விட்சா சொல்கிற? டோருக்கான ஸ்விட்ச் வெளியே ப்ளே ஹவுஸ் இது ஷெட்டுக்கிட்ட இருக்குமே, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓப்பன் பண்ணி பண்ணணும்ல, அது பண்ணல. அது பண்ணல. ஆமாம், இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போ. எப்பா என்னடா இங்கெல்லாம் கிராணி சத்தம் இருக்குது? ஏஞ்சல்னா இல்லைல்ல. இதனால இந்த தடவை நான் நம்பர்லாம் கெஸ் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ. கெஸ்ட்லாம் பண்ணி அப்புறம் வச்சிச்சுன்னா அப்போ டே போயிடும். ஃபஸ்ட்டு டேலேயே நம்ம முடிக்கணும், அப்போ தான் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னு எல்லாருக்கும் தெரியும். டே 2 ஆயிருக்கும். ஏய் சேஃப்டிப்பா. ஏய் நல்லதாண்டா. ஆனால் ஆக்சுவலி இதான் கொடுத்தானுங்களே கேவி எங்க? ஏய் இதுக்கு பேர் என்னது? சிலிண்டரோட அம்மால. ஆமாம், ஏஞ்சல் தான். ஏஞ்சல், இது ஏஞ்சலாடா? ஏன்டா டே நான் அழுதுருவேன்டா அப்படிலாம் சொல்லிட்டீங்கண்ணா. ஓகே, ஏஞ்சல் இங்கே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மூளை வந்து இந்த சைடு வந்துருமோ? இந்த கேம் விளையாடுறவங்களுக்கே மூளை இல்லை, இதுக்கு மட்டும் மூளை இருக்குமோ? சவுண்டு கேட்க மாட்டேங்குது ப்ரோ, சவுண்டு கேட்க மாட்டேங்குது. சவுண்டு கேட்கும்ல, இப்படி தானே போகணும். எப்படி வேணாலும் மம்மியா வருது. போகலாம் லிஃப்ட்டுக்கு. ஏய் நம்பர் தரல, நம்பர் தெரியாமல் போய் போட்டிங்கன்னா நீ. எப்பா என்னடா கிராணி எங்கடா இருக்குது? ஒருவேளை இந்த இடத்துல இருக்கோ? வாய் வைக்காதரா, அதெல்லாம் வாய். இப்போ என் கிராஸ் போல் இது வேற இல்லை. டே என்ன நடக்குது எனக்கு? தம்பி கிராணி இருக்காப்பா? கிராணி இருக்கான்னு இங்கே நிற்கிறான். மறுபடியும் நான் போய் எடுக்க முடியாது. சேஃப்டியை கொடுறேன். ஏய் நம்மளுக்கு சீவரஸ் கேல் டைம். ஒரு செயின் கட் இருக்கா? செயின் கட் இருக்கான்னு பாரு. செயின் கட் இருக்கு. உடன் ஸ்டிக் இருக்கு, ரஸ்டி பேலக்கி இருக்கு. ஏய் பண்ண உடன் ஸ்டிக், ரஸ்டி பேலக்கி, செயின் கட் நம்ம கிட்ட இல்லையா? பார்க்கல. மேல அந்த கிச்சன்ல இருக்கா? ஏய் ஆமா கிச்சன்ல இருக்கு. அப்பளதான் நம்ம சீவரஸ் கேல். ஐயா எந்த ஸ்கேப்? ஏண்டா டேய், டோர் எஸ்கேப் பண்ணலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் மைண்ட் மாதிரி கார் எஸ்கேப் பண்ணலான்னு இருந்தேன். இப்படி போற? அதுக்கப்புறம் இப்போ சீவர் எஸ்கேப் பண்ண விட்டானுங்கடா. டே ஆல்ரெடி ஒரு ரோல் பிளாஸ் வீடியோ போட்டுச்சு, கிராணி வீடியோ போட்டுருக்கும்போது அதுலேயும் சீவர் எஸ்கேப் தான் பண்ணோம். இப்போ இதில் டோரு சீக்கிரம் டோரு கார் அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தா அதெல்லாம் பண்ணிடலாம்டா. அதான் டோரு காருன்னு பண்ணலான்னு பார்த்தா சீவர் பண்ண விட்டானுங்க மட்டும். இந்த மாதிரி இப்போ எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ மட்டும் செத்தோன்னா நம்ம காலி, அவ்வளோதான். திரும்ப போய் ரஸ்டி பேலக்கி நம்ம. ஏய் எங்கடா இருக்குது? ஏய் அங்க விழ வேண்டிய எஃபெக்ட் இங்க வந்து பட்டிருக்கடா. அடப்பாவி, ஐயோ இந்த கிராணி என்னடா இங்க நிக்குது? ஒரே ஓட்டமா ஓடிலாமா? என்னடா போச்சு? ஏய் பக் ஆகுதுடா. ஆமா மின்னல்ன்ற மாதிரி நிக்குது. அதான் ஆமா செம பக். எங்க பாரு டைம் பாரு, 11 செகண்ட்ஸ்ல நின்னுட்டு இருக்கு. செம பக்கியோ மக்களே, வெயிட் பண்ணுங்க. பக் ஆயிடுச்சு, செம பக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் மக்களே, கிளிச்சு இப்போ கொஞ்சம் ஆகலை. ஸோ நம்ம எடுத்துட்டு கேவி இங்கே நின்றுருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஓடி போயிரு பேசாம, வர வழியில் அது இங்கே பாரு. அது இங்கிட்டு கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஓடிப்போம். இங்கே பாரு, அது அங்கிட்டு போயிட்டு. ஐயோ ஏய் இவ்வளோலாம் பார்க்க கூடாதுடா டே. சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். இப்போ கிராணி கேவி இந்த பக்கம் போகும்ல, கிராணி கேவின்றான் பாரு. ஏய் இந்த பக்கம் தான் பார்க்குமா? இரு அது சரி போயிட்டு மாட்டிக்கணும். ஐயோ டேய், ரஸ்டி பேலக்கி மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லு. ரஸ்டி பேலக்கி எங்க பார்த்தேன்? ரஸ்டி பேலக்கி நான் வந்து ஏய் வெயிட் பண்ண எனக்கே மறந்துச்சுடா. டைம் செம கம்மியா இருக்கு, சீக்கிரமா. ஏய் ஆமா. ஏய் வாடா வேகமா, என்னடா பண்ணிருக்கீங்க? வாமா மின்னலு. ஓகே வா ஸ்ட்ரெயிட்டா போ. நம்ம இப்போ ஸ்பீட் ரன் பண்ணுறோம் மக்களே. ஏய் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. நீங்கள் சத்தியமாக ஞாபகம் இல்லை. எங்கே பார்த்தோம் சொல்லு. உட்டன் ஸ்டிக் இங்கே. ஏய் ரஸ்டி பேலக்கி ஒருவேளை வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொன்னோம். ஒரு மேலே பார்த்தோமோ? மேலே போ சொல்கிறேன். இன்னும் மேலே போ. நீ எங்கே போயிட்டு இருக்க? இன்னும் மேலே போனாலும் அங்கே இருக்காதுடா. இருக்க வாய்ப்பு இருக்கு, போ சொல்கிறேன். அங்கே தான் வேகமா. சரி என்னமோ சொல்கிற பண்ணுறேன். ஆனால் டைம் நான் பண்ணுறேன். கதவுக்கு போ. சீக்கிரம் போ. ஏய் கட்டிங் பிளேஸ். ஏய் இங்க இருக்கு, ஸ்பைடர் கிட்ட இருக்கு. ஏய் மோடி தானே இருக்கு. நல்ல வேலை. அவ்வளோதானே நம்ம தேவை. ஆமாம் அவ்வளோதான்.
எஸ்கேப் தான் நம்ம தேவை. ஓகே இப்போ மட்டும் இந்த ஏஞ்சலினா அப்பா ரொம்ப பயம். ஏய் சத்தியமா சொல்றேன் இங்க இருந்து எந்த பிளேஸிங் ஆனோ எங்க ஓடி போயிட்டானுங்களா எல்லாரும் பயந்து. அதான் நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு கேவி வந்துடாத கேவி. நம்ம எல்லா தடவையும் சீவர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். இந்த தடவை அது கூட முடியாது போலயே. ஆமா டேய் லேட்டா மட்டும் இந்த கட்சின் வந்துச்சுனா நான் வச்சிரேன்டா அவங்கள. இப்பவே வந்துட்டுன்னு சொல்றேன். அப்பா வந்துருச்சு. கிரானில கூட ரியல் கிரானில கூட இப்படி பக்கா கசுடா. அப்போ வந்து இந்த ஏஞ்சல் நான் கிரானி கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பக்கானால இவன் பக்கா இங்க பண்ண வேண்டியது அங்க பண்ணால அந்த கட்சியில. அதை பார்த்து அது என்னமோ நம்ம தூக்கி சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டே கிரானி மண்டி கிரானி மேடம் ஓகே வந்துட்டேன் சின்ன இல்லை. ஸோ மக்களே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கோம் மக்களே. இந்த கிரானி கிழவி போய் தொலைய மாட்டேங்குது மக்களே. வெறுப்பேத்துது சத்தியமாக. நான் செருப்பாச்சு அந்த கிரானியை. செம்ம கம்மியாக இருக்குது டைம். நம்ம இந்த டைம் 58 57 56 54 53 52 51 50 சைடு ஓடனே ஓடிடலாமா? டேய் எனக்கு புரியல. ஏய் என்னடா நடக்குதுங்க? எஸ்கேப் பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு. சரி நம்ம ஃபர்ஸ்ட் மேலே போய் அதை எடுத்துட்டு அப்புறம் செயின் கட்டுற போய் எடுத்துட்டு அப்படியே கீழே போய் உடன் சீக்கிரம் எடுத்துட்டு மேலே வந்து ஏய் எனக்கு வெயிட் பண்ணு. ஒரே ஓட்டமா ஓடிடலாம் பிரச்சனை. வெயிட் பண்ணு. ஒருவேளை எல்லாரும் கார் எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டானுங்களோ, டோர் எஸ்கேப்போ இல்லை கார் எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டானுங்களோ மக்களே. இது இம்பாசிபிள் மக்களே. சரி பக் ஆகுது இந்த ஹோல் ரோப்ளாக்ஸ் இந்த கிரானி கேமே ஃபுல்லாக பக் ஆகுது. சத்தியமாக ஆட முடியாது மனுஷனால், அவ்வளோ பக் ஆகுது. சத்தியமாக எனக்கு என்னால் முடியாது மக்களே. ஸோ என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டோம். ஸோ அதனால் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்னு நினச்சிக்கோங்க மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்மளால் முடியல, பட் என்னதான் இருந்தால் நம்ம எல்லா பொருளையும் எடுத்துட்டோம். ஸோ தட் மீன்ஸ் வி ஆர் எஸ்கேப்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கிரானி சாப்டர் 2 கூட நான் போடுறேன். ஸோ பட் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிடுவோம். ஆமாம் அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடுவோம். நான் அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோவில் டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறேன். நான் ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்க. இந்த தடவை எஸ்கேப் பண்ண முடியல. ஆனால் எல்லா பொருளையும் எடுத்துட்டோம். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. உங்களுக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான் மக்களே. அடுத்த தடவை நான் அடித்து சொல்கிறேன், நம்ம எஸ்கேப் பண்ணாமல் நான் வீடியோ எண்ட் பண்ண மாட்டேன். ஓகேயா? ஸோ பாய் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான். ஆனால் இருக்கிறதுல கடுப்பு என்னன்னா அந்த கிரானி கைவி தான் ரொம்ப கடுப்பேற்றிருச்சு. ஒரே இடத்துல நின்று வெறுப்பாக இருக்குது. நம்மளோட ஃபாஸ்ட்டாக அதான் ஏஞ்சலினா கைவி ஒரு இடத்துல நின்று வெறுப்பேற்று நம்மளோட வேகமாக ஓடுதுடா. என்ன இது சாத்தியமானே தெரில எனக்கு சத்தியமாக. ஸோ அதான் ஒரு கடுப்பாக இருந்துச்சு. நம்ம வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் நான் கிரானி 2 வந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன். ஆமாம். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பபாய், சியா, டாடா.